கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழக தேசிய எழுச்சி மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேடையில் ஏற்பட்ட கடுமையான நெரிசலால் வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டது. ஆனால் இது வெறும் நிர்வாக கோளாறு அல்லது கூட்ட நெரிசல் மட்டுமல்ல, திட்டமிட்டு சதி நடந்துள்ளது. தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் முயற்சி என வி.சி.க. தலைமை தற்போது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஆகஸ்ட் 17 அன்று நடைபெற்ற இம்மாநாட்டிற்கு சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டனர். மாநாட்டு மேடையை நோக்கி திடீரென பாய்ந்து ஒரு பெரும் கும்பல் தடுப்புகளை உடைத்து கொண்டு மேடையை முற்றுகையிட்டது. இதனால் மேடையில் கடுமையான இட நெருக்கடியும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் ஏற்பட்டது. வழக்கமாக மணிக்கணக்கில் முழங்கும் திருமாவளவன் தீவிர மூச்சுத்திணறல் காரணமாக பேச முடியாமல் அவதியுற்றார். தொண்டர்களை அமைதி காக்குமாறு எச்சரித்தும் கட்டுக்கடங்காத நிலை நீடித்தால் தீர்மானங்களை மட்டும் ஓரிரு நிமிடங்களில் அவசரமாக வாசித்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறினார். மாநாட்டு நிகழ்வு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி.சி.க. சார்பில் முறைப்படி புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் கூறப்பட்டுள்ள முக்கிய விவரங்கள்: திட்டமிட்ட நெரிசல், சமூக விரோத சக்திகள் சிலர் வேண்டுமென்றே கூட்டத்தை தூண்டிவிட்டு மேடையை நோக்கி ஒரே நேரத்தில் தள்ளிவிட்டு கூட்ட நெரிசலை செயற்கையாக உருவாக்கினர். தாக்குதல் முயற்சி, ஆதாரங்கள் சமர்ப்பிப்பு என அனைத்து ஆதாரங்களும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.